மிகுந்த மன உளைச்சலில் இருக்கக்கூடிய கும்ப ராசி நேர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குபேர சந்தோஷத்தை 2025 கொடுக்க போகிறதுங்க. ஏன் இவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதற்கு முதல் காரணம் 5 வயது முதல் 75 வயது உடையக்கூடிய எல்லா கும்பராசினியர்களும் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிகவும் பிரமாதமா இருக்க போகுதுங்க. கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. ஒரு சிலருக்கு முதல் சனி பகவானின் சுற்றாகவும், ஒரு சிலருக்கு 2வது சுற்று, ஒரு சிலருக்கு 3வது சுற்றாக இருக்கிறது. இதுல மெயினா இந்த 2வது சுற்று யார் யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு பல கஷ்டங்கள், சோதனைகளை கொடுத்து விடுவார். அந்த சோதனைகளை சாதனைகளா மாற்றணும்னு நினைச்சாலும் கேதுவும் ராகுவும் சேர்ந்து தடை உருவாக்குகின்றனர். அதுவும் 8ஆம் இடத்துல கேது, குடும்பஸ்தானத்துல ராகு. ஒரு மனிதனின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிதைச்சிருப்பாங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் வக்ரகமாயிருக்காரு. சுகஸ்தானம் கெட்டு போச்சு. இந்த சுகஸ்தானம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னா சந்தோஷங்கிறதே இல்லாம போயிடும். இந்த சந்தோஷத்தை மீறி நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சரி, கும்பராசிக்கு அவ்வளவு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா, அந்த சொல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எல்லா கும்பராசினியர்களும் தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே 30 வயசுக்கு மேல வாழ்ந்தவனு கிடையாது, 30 வயசுக்கு மேல தாழ்ந்தவனு கிடையாது. ஸோ ஒரேடியா நம்மளுக்கு பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி சந்தோஷ பெயர்ச்சியா மாறப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் ஒருவருடைய ராசியில் 2.5 வருஷம் ஜென்ம சனியா இருப்பார். ஆனா கும்ப ராசியில் மட்டும் 4 வருடமாக ஜென்ம சனியில் இருக்கிறார். அதிசாரம், வக்ரகம் எல்லாமே சேர்த்து 4 வருஷமா இருக்காரு. 4 வருஷமா என்ன அடின்னு நினைக்கிறீங்க கும்பராசினியர்களே? அதுவும் கடந்த 3 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் நிறைய வருத்தங்கள், நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். மனசளவுல போராட்ட குணம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள அதிகமா வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணலைனாலும், யாரோட வாழ்க்கையில தலையிடலைனாலும், உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சுங்கிறதே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் பிரச்சனை உங்களுக்கு உருவெடுக்கும். சுற்றி உள்ளவர்கள் பகைவர்களாக இருப்பார். திருமணம் தடைப்படும், வேலை வாய்ப்புல பாதிப்பு ஏற்படும், வேலை பளு அதிகரிக்கும், கல்வியில் சின்ன சறுக்கல் ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது குலையும், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, வாழ்க்கையில சந்திக்காத சில அசிங்கங்கள், அவமானங்களை சந்திக்கிறதுக்கான நேரம் ஏற்பட்டிருக்கும். திருமண வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி, கல் எறிஞ்சா ஒட்ட வைக்க முடியாதுங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பல முறை சகிச்சுட்டு போன சில விஷயங்கள் உங்களுக்கு வேதனைகளை உருவாக்கியிருக்கும். எந்த இடத்துலயான ஒரு நிம்மதி கிடைச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு ஒரு வேண்டுதல் கிடைக்குது பாருங்க. அந்த வேண்டுதல் தான் உங்களை மாற்ற போகுது. மனம் சிந்தி, மனம் அழுது, மனம் வலித்து வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களே, வாழ்க்கையை வாழக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் உங்களுக்கு கூட டிராவல் பண்றாருன்னு நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் அருள் அப்படிங்கிறது அளவில்லாத அளவு கிடைக்க போகுது. உங்களுடைய குழந்தை பாகிய பிரச்சனைகள் தீரப்போகிறது. எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நடக்கவே நடக்காது, காணல் நீர் மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள், ஏன் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் தனி மனித தாக்குதல். வேற யாருக்கும் யாரும் எதிரி இல்லைங்க. நான் எடுக்கிற முடிவு தான் எனக்கு எதிரி. நான் செய்த சில சம்பவங்கள் தான் எனக்கு பிரச்சனை. நான் யாரை நம்பினோ, யாரை அன்பு செலுத்தினோ, யாரை எதிர்பார்த்தேனோ, யார் மீது நம்பிக்கை வைத்தேனோ அவங்க தான் என்னை ஏமாத்தினாங்க. ஒரு வாட்டி பட்டா கடன், ஒரு வாட்டியும் கொடுத்து ஏமாந்தா அறியாமைன்னு சொல்ல முடியுமா? கருமாந்தாங்க சொல்லணும். காரணம், பணம் கொடுத்து ஏமாறுறது, பணம் கொடுக்க முடியாம ஏமாறுறது, வாழ்க்கையில பல சகிப்புத்தன்மைகளை மறந்து
செயல்படக்கூடிய கும்பராசினியர்களே, ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறக்கூடிய சக்திங்கிறது உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு கம்மி. எதிலுமே ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தாலும் உங்களை எப்படி தோக்கடிக்கலான்னு சுத்தி வேலை செய்யறாங்க பாருங்க, அதுதான் அடுக்கும். நீங்க பெரிய கலெக்டரா இருக்கலாம், ஏன் அரசாங்க அதிகாரியா கூட இருக்கலாம், அலுவலகளா இருக்கலாம், ஒரு மருத்துவரா இருக்கலாம். உங்களை நம்பி ஒரு 10 பேரோட உயிர் இருக்கு. உங்களை நம்பிதான் ஒரு ப்ரொஃபஷனே இருக்கும். நீங்கள் காவல்துறையில், ஏன் சினிமா துறையில், எதுல வேணா பெரிய ஆளா இருக்கலாம். ஊர் உலகத்துல உள்ளவங்க உங்களை பார்த்து உங்களை மாதிரி இல்லையேங்கிற வருத்தம் இருக்கும். ஆனா உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை கல் எறிவது போல் எறிவார்கள், அசிங்கப்படுத்துவாங்க. உங்களுடைய அளவும் சரி, அன்பும் சரி வீணடிக்கப்படும். உங்களுடைய நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை ஃபெயிலியர் ஆகிடும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வாழ்க்கையில பல டஃப்பான தருணங்களை நீங்க நிறைய இடத்துல சந்திச்சிருப்பீங்க. கும்பராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில தோல்வி அடைகிறதுக்கான காரணம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்கு முதல் காரணம் என்னன்னா, நம்பி ஏமாறுறது தாங்க. இந்த நம்பி ஏமாறுறது என்னன்னா, லவ் பண்ணி தோக்குறதுல கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க. முதல் காதல் தோல்வி விடுவதும் கும்பராசி தான். திருமணத்திற்கு முன்னாடி காதல் தோல்வியும் கும்பராசி தான். அதாவது திருமணம் காதலிச்சவங்களே பண்ணா கூட அதை சகிச்சுட்டு போறவங்களும் கும்பராசி தான். கும்பராசியை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. பிறர் செய்த தவறை இவங்க எடுத்து பொறுத்துப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க தவறு செய்யறாங்க, அவங்க பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அந்த தவறில் உண்மை இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கும்பராசினியர்களுக்கு உண்டு. தவறை சரியா செஞ்சா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிநாடு யோகம் கும்பராசினியர்களுக்கு ஏற்படும், ஆனால் அதில் பயன் இருக்காது. குடும்பத்தில் யோகமான ராசி கும்பராசி, ஆனால் குடும்பத்தினால எந்தவித யோகமும் பெறாத ராசி கும்பராசி. குடும்பத்தினால் பாதிப்பு தான். சுத்தி உள்ளவங்களை சந்தோஷமா வச்சுப்பீங்க, சுத்தி உள்ளவங்களை மகிழ்ச்சியா வச்சுப்பீங்க, சுத்தி உள்ளவங்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்வீர்கள். ஆனா சுத்தி உள்ளவங்க உங்களுக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. யாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத திருப்பு முனையை ஏற்படுத்துவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான். ஆனா எல்லார் வாழ்க்கைக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள். சில நேரத்துல தன்னுடைய குடும்ப நண்பர்களால் தோற்கடிக்கப்படுபவரும் கும்பராசினியர்கள் தான். 2024 உங்களுக்கு கடந்து போனது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும், மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துருக்கோம், மிகப்பெரிய வரலாறை உருவாக்கியிருக்கோம். ஆனா இனி ஒரு நேரம் அப்படி தேவையே இல்லை. மனசுல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி கும்பராசினியர்களே, அதில் தக்க தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும். அந்த தக்க தருணம் உங்களுக்கு நல்லதொரு சந்தோஷத்தையும் நல்லதொரு நிம்மதியும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசினியர்களே, முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பை கொடுத்து ஏமாறாதீர்கள், நட்பை தவறாக வழிநடத்துவதுடன் தொடராதீர்கள், யாரிடையும் எதிர்பார்ப்பை உருவாக்கி கொள்ளாதீர்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கரெக்டா இருங்க. அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் சுய அறிவையும் சுய பெயரும் களங்கப்படுத்தாத அளவுக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கிட்டையும் உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே பொறுப்புகளை எடுத்து செயல்படுங்கள். புதிய வாழ்க்கைக்கான அத்தியாயம் 2025 பிறக்கும். இந்த ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே நேரத்துல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள அக்கறை எடுத்துக்கோங்க. சாப்பாடு, அஜீரணம், முதுகு பெயின், தலைவலி, பல்வலி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முக்கியமான ஷேர் டாக்குமெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கடன் கொடுக்கும்போது சொந்த தம்பியே இருந்தாலும் எழுதி வாங்கிக்கோங்க. இதையும் மீறி ஒரு விஷயம் சொல்கிறேனே, நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், உண்மையாக இருந்தால் இருங்க. இல்லையா, உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். அதுதான் கும்பராசினியர்களே. முருகன் வழிபாடு அதிகமாக செய்யுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், ஓம் சரவண பவ அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி வாழ்க்கை வாழுங்க. என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை செயல்படுங்க.
என்ன விஷயம் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. கண்டிப்பா வெற்றி உங்கள் கையில். மிகுந்த மன உளைச்சலிலிருந்து வெளிப்படுவதற்கு அன்பை அன்பை குடுத்து, அன்பை பெற்று, அன்புடன் செயல்படுங்கள். டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது புது விஷயங்களோட கும்பராசினியர்களுக்கு வீடியோ கண்டிப்பா போட போறேங்க. நன்றி, வணக்கம்.